அனைவருக்கும் வணக்கம். சாதனையாளர்களின் நம்பர் 1 சரித்திரம் பக்கத்துல நாம இன்னைக்கு பார்க்க போறது உசேன் போல்ட். உசேன் போல்ட்டுடைய வரலாறு இப்படி தொடங்குது. கரீபியன் தீவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிரிக்கெட்டும் தடகளும் தான் இரண்டு கால்கள் அப்படின்னே சொல்லலாம். தடகளமும் கிரிக்கெட்டும் தான் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமான விளையாட்டா பார்த்தாங்க. அப்போ 8 வயசு தான் இருக்கும் உசேன் போல்ட்டுக்கு. ஒரு தென்னை மரம் மாதிரி ஓங்கு தாங்கா வளர்ந்திருந்த போது அவர் ஓடி வந்து ஒரு பந்து வீசினா போதும் சும்மா கிரிக்கெட்ல ஸ்டம்ப் எல்லாம் அதிரும். அந்த அளவுக்கு கிரிக்கெட் மீது அதீத ஆர்வமும் காதலும் கொண்டவர் தான் உசேன் போல்ட். இவருடைய விக்கெட்டை சிக்கன ஆசையா காட்டி சாச்சிட்டாரு இவருடைய ஆசிரியர். எப்படின்னு சொன்னா பள்ளி அளவுல ஒரு அத்லெட்டிக் காம்படிஷன் நடைபெற்றுச்சு. அந்த போட்டியில உசேன் நீ கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்னு அவருடைய ஆசிரியர் சொல்றாரு. சார் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார் அப்படின்னு உசேன் சொல்றாரு. இதை கேட்ட ஆசிரியர், நீ கிரிக்கெட்ல பந்து வீசுறப்போ ஓடி வர்ற பத்தியா வேகம், அந்த பிரவாகம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்பா. நீ மட்டும் இந்த போட்டியில கலந்துகிட்டன்னு வச்சுக்கோயேன், உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும். நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கான மதிய உணவை நான் உனக்கு ரெடி பண்றேன்னு சொன்னாரு. அவர் சொல்றப்பயே சிக்கனும் வறுத்த உருளைக்கிழங்கும் அரிசி சோறும் அவருடைய நினைவுக்கு வந்துச்சு. இத நினைவுல வச்சுக்கிட்டே ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டு ஜெயிக்கவும் செய்யறாரு. ஜெயிச்ச உடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் வருது. தொடர்ந்து நிறைய பந்தயங்கள்ல விளையாட்டா கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. விளையாட்டா நிறைய பந்தயங்கள்ல கலந்துக்கிட்டாலும் சின்ன சின்ன பரிசுகளும் கோப்பைகளும் அவங்களுடைய வீட்டுல நிரம்ப ஆரம்பிச்சுச்சு. இதை தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, ஜமாய்காவில் இருக்கக்கூடிய ஜமைக்கர்கள் விளையாட்டுல ஜமாச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போட்டக்கூடிய ஒரு காம்படிஷன் தான் சாம்ப்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டி. இந்த போட்டி வருஷம் வருஷம் மார்ச் மாதம் ஜூனியர்ஸ்க்கு நடத்துவாங்க. இந்த தடகள போட்டியில பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்துப்பாங்க. யாருக்கெல்லாம் தடகளத்துல விருப்பம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். 11 வயசுல உசேன் போல்ட் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கவும் செய்யறாரு. இந்த போட்டி ரொம்பவே பிரபலமான போட்டி, எல்லாருக்கும் வாய்ப்பா தேடி தரக்கூடிய போட்டி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 30,000 சீட்டுகள் விற்று தீர்க்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் வாய்ந்த போட்டியா பார்க்கப்பட்டுச்சு. இதுல ஜெயிக்கக்கூடிய ஜூனியர்களுக்கு சர்வதேச அளவிலான வாய்ப்பு, தேசிய அளவிலான வாய்ப்பு, ஸ்காலர்ஷிப்கள் எல்லாமே அவங்க கைய தேடி வரும். இந்த போட்டியில அவர் ஜெயிச்சாரு. 11 வயசுலே ஜமாய்காவுல தடகளத்துல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரு உசேன் போல்ட். இதற்கு பின்னாடி தொடர்ந்து அவருக்கு கிரிக்கெட் மீது இருக்கக்கூடிய காதலும் தனியவே கிடையாது. வீட்டுல எனக்கு கிரிக்கெட் மீது அதிக ஆர்வமா இருக்கு, ஆனா நான் தடகளத்துல பயணிக்கிறேனே அப்படின்னு வீட்டுல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய தந்தை கிரிக்கெட் பத்தியும் தடகளத்தை பத்தியும் அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு குழு விளையாட்டு. நீ பிரமாதமா திறமசாலியா விளையாடினா கூட உங்க குழு தோத்து போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல அரசியலும் கலந்திருக்கு. தேர்ந்தெடுக்க கூடியவங்களுக்கு உன்னை பிடிக்கலனா உன்னை அடியில தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு கிரிக்கெட்டோடைய மறுபக்கத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தடகளத்துல நீ எதை சாதிக்கிறியோ அதுதான் உன்னை தீர்மானிக்க போது, அதுக்கு நீ தான் ஓனர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட பின்னாடி உசைனுக்கு ஒரு புதிய உத்வேகமே பிறக்க ஆரம்பிக்குது. 200 மீட்டர் 400 மீட்டர்னு ஓட்ட பந்தயத்துல கலந்து கொள்ள தீர்மானிச்சு தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்குமே அவர் கலந்துகிட்ட ஓட்ட பந்தயத்துல பயிற்சி இல்லாம இயற்கையாவே இருக்கக்கூடிய அவருடைய திறமைய வச்சுதான் கலந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு மாநில அளவிலான போட்டியில கலந்துக்க போறாரு. அப்போ ஓரளவுக்கு பயிற்சியோட போயிருந்தாரு. ஆனா அந்த மாநில அளவிலான போட்டியில கேட் ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சிறுவன் அவரை ரொம்ப அசால்ட்டாவே தோற்கடிச்சிட்டாரு. இந்த தோல்வியை அவரால் ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கசப்பா இருந்துச்சு. இனிமே இப்படிப்பட்ட தோல்வியை நான் கண்டிப்பா அடைய கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. 1996ல உசேன் போல்ட்டுக்கு ஒலிம்பிக் போட்டியை காணொலியில பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் அந்த ஒலிம்பிக்க பாக்குறப்போ இது எவ்வளவு அற்புதமான
முக்கியமான விளையாட்டு. இதுல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே சமயம் அமெரிக்காவுடைய ரொம்பவே சிறந்த பிரபலமான ஜாக்சன் அப்படிங்கிறவருடைய வரலாறு அவருக்கு தெரிய வருது. அந்த ஒலிம்பிக்ல அவர் 200 மீட்டர் ஓட்டத்துல 19.32 வினாடிகள் ஓடி உலக சாதனையே படைச்சாரு. நான் கண்டிப்பா ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு உறுதி பூண்டு தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறார் உசேன் போல்ட். இப்போ ஒலிம்பிக்க நோக்கி ஒரு மிகப்பெரிய கனவை நோக்கி ஓட ஆரம்பிச்சவருக்கு மாநில அளவுல அவருக்கு சவாலா இருந்திருக்கக்கூடிய கேட் ஸ்பெயின் எல்லாம் ஒரு மிகப்பெரிய போட்டியாவே இல்லாம மாநில அளவுல ஜெயிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து 14 வயசுல சர்வதேச அளவிலான போட்டியில் அயல் நாடுகள்ல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு கலந்துக்கிறாரு. ஆனா சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய சவால்களை இவரால சமாளிக்கவே முடியல. நிறைய தோல்விகளையும் பார்க்கிறாரு. இந்த சமயத்துல இவருடைய மனதைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. அந்த சமயத்துலதான் 2002ல ஜமாய்காவுல உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் கொண்டு வராங்க. இத கேள்விப்பட்ட உடனே உசேன் போல்ட் ரொம்பவே கவலைப்படுறாரு. என்னால சர்வதேச அளவுல வின் பண்ணவே முடியல, ஒருவேளை உள்ளூர்லயே நான் தோத்துட்டேன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம்னு தெரிஞ்சுக்கிட்டு கொல்லைப்புறத்துல போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த அவங்களுடைய அம்மா ஜெனிஃபர், இங்க பாருப்பா, நீ முயற்சியே பண்ணாம பின்வாங்கிடவே கூடாது. வெற்றியோ தோல்வியோ முடிவை ஏத்துக்க கூடிய தன்னம்பிக்கையை நீ வளர்த்துக்கோன்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து உசேன் போல்ட் 2002ல ஜமாய்காவுல நடைபெற்றக்கூடிய சீனியர்ஸுக்கான உலக கோப்பை தடகள போட்டியில கலந்துகிட்டு அவர் அப்போதான் ஜமாய்காவுல கிங்ஸ்டன் மைதானத்துல 200 மீட்டர் ஓடுறதுக்காக கால வைக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஜமாய்கர்கள் த லைட்னிங் போல்ட்னு ரொம்பவே உற்சாகமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பிச்ச உடனே இவருக்குள்ளார ஒரு பிரபாகம் வருது. இவர் போடி போய் ஜெயிக்கிறாரு. 200 மீட்டரை சும்மா 10 புள்ளி இல்ல 20.61 வினாடிகள்ல ஜெயிச்சு மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறாரு. இவருடைய வாழ்க்கையே சும்மா ஒரு நிமிஷத்துல மாறுச்சு. ஒரு நட்சத்திர அந்தஸ்து, மஞ்சள் வெளிச்சம், இளம் பெண்கள் தேடி வந்து பேசுறது, பார்ட்டி, கொண்டாட்டம்னு இவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை தொடர்ந்து இவருக்குன்னு ஒரு பயிற்சியாளரை ஜமாய்கா நியமிக்குது. அவருடைய பேர் தான் கோல்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க. அவர் இவருக்கு ஓட்ட பந்தயத்தோடைய பயிற்சி தவிர மற்ற பின்னணி பயிற்சியில தீவிரமா இருந்தாரு. அந்த சமயத்துலதான் நம்ம உசேன் போல்ட்டுக்கு கால்கள்லயும் முதுகுகளிலும் ரொம்ப அதீதமான வலி ஏற்பட்டுச்சு. அந்த வலியை அவரால் தாங்கிக்கவே முடியல. அந்த சமயத்துலதான் 2004ல ஏதென்ஸ்ல ஒலிம்பிக் போட்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒலிம்பிக் தான் உசேன் போல்ட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய முதல் வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாய்ப்புல அவர் கலந்துட்டு முதல் சுற்றிலேயே ஃபிட்னஸ காரணமா காட்டி அவர் வெளியேற வேண்டி இருந்தது. இது அவருக்கு ரொம்பவே கசப்பான ஒரு அனுபவத்தை தந்ததுன்னு தான் சொல்ல முடியும். அதற்கு பின்னாடி இவருடைய உடல் நலனை பரிசோதனை செஞ்ச ஹெர்ன்ஸ் முல்லர்னு சொல்லக்கூடிய ஜெர்மானிய மருத்துவர் என்ன சொன்னார்னா, இவருடைய தண்டுவடம் எஸ் வடிவத்துல இருக்கு, அதனால இவருடைய இடது காலை விட வலது கால் 1 இன்ச் குறைவா இருக்கும், அதனாலதான் இந்த வலி இவருக்கு ஏற்படுது. இந்த வலியெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னா ஹோமியோபதியால முடியும், தொடர்ந்து பிசியோதெரப்பி எடுத்துக்கணும், மருந்துகளும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் மருந்துகளை எடுத்துக்கிட்டா தடகள போட்டியில ஒருவேளை அவருக்கு ஊக்குவிப்பு மருந்துக்கான பரிசோதனை செய்யறப்போ பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா இவருடைய இலக்குக்கு மிகப்பெரிய இழுக்கா அமைஞ்சிடும். அதனால இவர் ஹோமியோபதி மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கிறாரு. இதற்கு பின்னாடி இவருடைய பயிற்சியாளரை மாத்துறாங்க. மில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியாளர் இவருக்காக நியமிக்கப்படுறாரு. அவர் இவருடைய வழிகளையும் குறைகளையும் ஆதங்கங்களையும் கேட்டு இவருக்கு ஒரு மிக சிறந்த ஆறுதலை கொடுத்து அவருடைய பயிற்சியால இவரை தேத்துறாங்க. 2005வது வருஷத்துல பின்லாந்துல உலக அளவிலான தடகள சாம்பியன்ஷிப் நடைபெறுது. இந்த சாம்பியன்ஷிப்ல செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வேகம் குறையாம ரொம்பவே சூப்பரா விளையாடினாரு உசேன் போல்ட். ஆனா கடைசி ஃபைனல்ஸ்ல இவருக்கு தொடை பகுதியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு. இதனால கடைசி மனிதரா வந்தாரு. 2006ல
காமன்வெல்த் போட்டிகள் ஜமாய்க்காவிலே நடைபெற்றுச்சு. அந்த ஜமாய்க்காவுல முதல் சுற்றுல போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே இவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு. இதனால அவர் அதிலிருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி விலகுறப்போ ஜமாய்க்கர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உசைன் போல்ட்ட பரிகசிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதானா, எல்லாமே முடிஞ்சு போச்சா, நிஜமா நான் இந்த விளையாட்டுக்கு தகுதியானவனே கிடையாதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசு நொறுங்கி போற அளவுக்கு அவர் காயம் பட்டாரு. இப்படிப்பட்ட காயத்துக்கு பின்னாடி அவர் எப்படி ஹார்டிக் வெற்றி பெற்றாரு, இந்த உலக சாதனை படைத்தாரு, எப்படி அதிவேக மின்னல் மனிதர்னு பேர் எடுத்தாரு அப்படிங்கிற விஷயங்களை அடுத்த காணொளியில பார்க்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவராஜ்.